இதே மாதிரி உங்களால பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற என்னோட குழந்தையும் சித்தர் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் என்ன தேடி வரும். அது நிச்சயம் நடக்கும். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னையும் மீறி இந்த ஃபங்க்ஷன் நடக்க போறதுனால நம்பிக்கையோட பேசுறியா? என்ன மீறி உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேராது. அது நடக்க நான் விட மாட்டேன். சவாலா? ஆமாண்டி, சவால் தான். எந்த காலத்திலயும் உன் குழந்தைய உன்கிட்ட சேர நான் விடவே மாட்டேன். அதையும் பார்க்கலாம். சூர்யா, அம்மாவுக்கு பரிகார பூஜை முடிஞ்சது. ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் குருஜி. மாரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. ஆரம்பிக்கலாம் குருஜி. பிரச்சனை முடிஞ்சிருச்சான். ஐயா, மகர ராசி திருவோண நட்சத்திரம் இருக்கிற காளீஸ்வரி அம்மா கிட்ட அந்த குழந்தைய கொடுங்க. இந்தாங்க, குழந்தைய வாங்கிக்கங்க. அம்மா, நீங்க குழந்தைய மாரி சூர்யா கையில கொடுங்க. மாரி, சூர்யா, நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைய வாங்கிக்கங்க. சரிங்க ஐயா. சரிங்க குருஜி. மாரி வா. கொஞ்சம் சூர்யா, உங்களை யாரும் மதிக்கல சிஸ்டர். முதல்ல தேவி அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க அத்தை. என்ன பாசம்.
சூர்யா சார், மாரி மேடம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ரெஜிஸ்டர்ல சைன் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சட்டப்படி தத்தெடுக்கிறாங்களா? இந்தாங்க. சார், நீங்க சைன் பண்ணுங்க. ஆ சம்பிரதாயப்படியும் சட்டப்படியும் சூர்யா சார், மாரி மேடம் சாஸ்திரி சாரோட பேத்தி தேவியா அவங்க குழந்தையா தத்தெடுத்துக்கிட்டாங்க. வந்ததுங்க சோத்த திங்கிறதுக்கு எப்படி கை தட்டுதுக்கு பாருங்க சிஸ்டர். இந்த நிமிஷத்துல இருந்து குழந்தை தேவி சூர்யா சார், மாரி மேடமோட குழந்தை, அவங்களோட சட்டப்படியான வாரிசு. மாரி, சூர்யா, குழந்தையோட காதுல தேவி தேவின்னு 3 முறை சொல்லுங்க. சரி. ஆ. தேவி, தேவி, தேவி. போச்சு. தேவி, தேவி, தேவி. போ. ஐயா, நீங்க சொல்லுங்க. தேவி தேவி தேவி. தேவி தேவி தேவி. சொல்லுங்க. தேவி தேவி தேவி. செல்லம். சொல்லுங்கம்மா. தேவி தேவி தேவி. அக்கா. தேவி தேவி தேவி. தேவி அம்மா, தேவி அம்மா, தேவி அம்மா. தேன்மொழி, நீயும் குழந்தை காதுல சொல்லு சொல்லு. அவளே வாய் பேச முடியாதவ மாறி அவளை கூப்பிட்டு குழந்தை காதுல பேர் சொல்ல சொல்றா பாருங்க. என்ன கொடுமை சிஸ்டர் இது. சொல்லு. உன்னால பேச முடியலனாலும் நீ தேவின்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க வெண்ணிலா. தேவி தேவி தேவி. சிஸ்டர், அடுத்தது உங்ககிட்ட தான் வரா. ஏ தேவி, நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. நீ இந்த குடும்பத்துக்கு தத்து புள்ளையா தான் வந்திருக்க. ஆனா என்னைக்குமே உன்னை மாரியோட சொந்த குழந்தையா வர விட மாட்டேன். மாரிக்கும் சூர்யாவுக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன். அத்தை,
குழந்தை காதுல 3 தடவை தேவி தேவி தேவின்னு சொல்லுங்க. தாரா, எல்லாரும் குழந்தைய தூக்கி சந்தோஷமா கொஞ்சுறாங்க. நீ மட்டும் ஏன் அப்படியே நிக்கிற? குழந்தைய வாங்கி சந்தோஷமா 3 தடவை காதுல பேரை சொல்லு. போச்சு சிஸ்டர், கைப்பத்திரம் எரிஞ்சிட போகுது. என்ன நீ குழந்தைய கையில வாங்கறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? குழந்தை என்ன உன்னை கொன்னுடவா போது? கரெக்டா சொல்றாளே. இல்ல குழந்தைய தொட்டா உன் உடம்பு தீ பிடிச்சு எரிய போதா? கண்டிப்பா எரியும். ஏன் இப்படி பயப்படுற? குழந்தைய தூக்கி காதுல 3 தடவை தேவி தேவின்னு சொல்லு. சரிங்க நீ, பரவாயில்ல இருக்கட்டும். அதான் எல்லாருமே சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லலன்னா என்ன? ஆ? மா சொல்லுங்கம்மா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்கி சொல்லுங்க. அத்தை, முக்கியமா நீங்க தான் சொல்லணும். குழந்தைய வாங்கி 3 தடவை காதுல பேர் சொல்லுங்க. நல்லா மாட்டிக்கிட்டீங்க சிஸ்டர். உங்களால இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. உங்க கை எரிய போறது கன்ஃபார்ம். பேரை சொல்லுத்தாரா? அத்தை, குழந்தை வாங்கி சொல்லுங்க அத்தை. இந்த பொறியவர்கிட்ட வேற குழந்தைய தூக்குனா கை தீ பிடிக்குமே, வரது வரட்டும்னு பேசாம தூக்கிருக்க. கைய நீட்டு. மாறி குழந்தைய கொடு. சுத்தம் ஐயோ விட மாட்டாங்க போல இருக்குதே. குழந்தைய வாங்கி 3 தடவை காதுல தேவின்னு சொல்ல போறியா இல்லையா? வாங்கிக்கிறேன். என்னடா இது? குழந்தை உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா சிரிக்குது பாரு. ஆமா, கரெக்ட் தான். தேவி தேவி தேவி, என் மகனுக்கும் மருமகளுக்கும் மகளா பிறந்து வந்து உன்னை பழிவாங்க போறேன். சாக போற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ போற நாட்கள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ வாழ போற நாட்கள் எல்லாம் உனக்கு நரகண்டி. தேவி போயிட்டு போதுமே. தேவி தேவி தேவி. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பார்வதி, நான் கிளம்புறேன். காளி, அக்காவை கேட்டதா சொல்லு. சரி சொல்றேன். ஹாசினி, ஸ்ரீஜா, வெண்ணிலா எல்லாருக்கும் போயிட்டு வரேன். மாரி வா. பெரியம்மா பாத்து வாங்க.
என் கையால உன்னை தூக்கி நான் கொஞ்சணுங்கிறதுக்காக தான் நீ என் கைய தீ பிடிச்சு எரிய வைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்காத. உன்னை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன். பேரா வைக்கிற பேரு கொண்டு விடுவேன். சூர்யா, மாரி, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. சரிங்க அத்தை. பார்வதி, ஸ்ரீஜா, ஹாசினி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரி காளி. சரி. ஏக்கா என்கிட்ட சொல்லாம போறீங்களேக்கா? போயிட்டு வாங்க அக்கா. வெண்ணிலா மேடம், சாமுண்டீஸ்வரி அக்கா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. மாரி கர்ப்பமா இருக்கும்போது அவ வயித்துல பிறக்க போற குழந்தைக்கு தான் மொத்த சொத்தும் போகணும்னு. அப்ப அது நடக்காம போச்சு. இப்பதான் சட்டப்படி குழந்தைய தத்தெடுத்துட்டாங்களே. அதனால அக்கா சொன்ன மாதிரி மொத்த சொத்தும் இந்த குழந்தைக்கு தான் வரணும். வெண்ணிலா, நீ என்ன பண்ற? வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நம்ம லாயரை கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீ கவனிச்சுக்கோ. கண்டிப்பா மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதை விடக்கூடாது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்புறம் குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டேன். காளீஸ்வரி பெரியமா அவங்க கழுத்துல இருந்து செயின் எடுத்து குழந்தை கழுத்துல போடுறாங்க பெரியமா. அதானே பார்த்தேன். சின்ன செயினை குழந்தைக்கு போட்டு எஸ்கேப் ஆகுது பாரு. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேன். பாய். போயிட்டு வாங்க மும்பை சிஸ்டர். சிஸ்டருக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு கிளம்பிடுச்சு. ஹாசினி அக்கா, நானும் ஹஸ்பண்ட் சாரும் குழந்தையோட கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறோம். சரி மாரி, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போய் ஆரத்தி தட்டு பூசணிக்கால ரெடி பண்ணி வைக்கிறோம். போயிட்டு வா. சரிங்க. சரி மாரி, போலாமா? வா. சூர்யா சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுங்க சார். யா, தேங்க்யூ. மேடம் வந்து கொடுங்க. இந்தாங்க. ஓ, தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. கொடுங்க சூரியம்மா. இந்தாங்க சார். ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னென்னமோ திட்டம் போட்டோம். ஆனா எதுவுமே நடக்காம போச்சே. எப்பவும் போல அந்த மாரி ஜெயிச்சிட்டா. சிஸ்டர், சிஸ்டர், நீங்க இங்க இருக்கீங்களா? நான் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு வரேன். அந்த காளீஸ்வரி கிளம்பி போயிட்டாளா? வந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டு உங்க பிளான்ல சூனியத்தையும் வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்ன மரியாதை, கிளம்பி போயிட்டா. அந்த காளீஸ்வரி மட்டும் இல்லனா என்னோட பிளான் படி ஏதோ ஒரு குழந்தைய சூர்யாவும் மாரியும் அவங்க குழந்தைன்னு நம்பி இருப்பாங்க. நம்பிட்டாலும் இந்த தத்து கொடுக்கிற ஃபங்க்ஷனும் நடந்தே இருக்காது. அந்த காளீஸ்வரி வந்து நான் போட்டிருந்த எல்லா பிளானையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா. சிஸ்டர், அந்த காளீஸ்வரி அதோட மட்டும் போகல, போற போக்குல உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா சொறிட்டு வேற போயிருக்கிறா. அத சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை மட்டும் ஃபுல்லா தேடினேன் சிஸ்டர். என்ன சொல்ற பாண்டி? ஆமா சிஸ்டர், இருக்கிற மொத்த சொத்து உங்க கைய விட்டு போகும் சிஸ்டர். என்னது? சொத்து கைய விட்டு போக போகுதா? என்ன சொல்ற?
மாரி மாசமா இருக்கும்போது அப்ப வந்திருந்த சாமுண்டீஸ்வரி மாரிக்கு வளகாப்பு நடத்திட்டு மாரிக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல சிஸ்டர். அதுதான் நடக்கலையே, அதுக்கு என்ன இப்போ? இனிமே அதுதான் நடக்க போகுது சிஸ்டர்.